தையிட்டியில் முகாமிட்டுள்ள சிங்கள அமைப்புகள். அல்லைப்பிட்டியில் முள்ளிவாய்க்காலில் படுகொலையானவர்களுக்கு அஞ்சலி. ஷானி அபேசகரவுக்கு பிரதி போலீஸ் மா அதிபராக பதவி உயர்வு, நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அடுத்த 48 மணி நேரத்துக்குள் வலுவிழக்கும் குறைந்த காற்றழுத்தம், கடும் மழை வீழ்ச்சி தொடர்பில் எச்சரிக்கை. 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மோசடி விவகாரம், மத்திய வங்கி ஆளுநர் வெளியிட்ட தகவல். 17 வருடங்களுக்கு பின் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தில் கட்டவிழ்க்கப்படும் ராஜபக்சர்களின் ஊழல் விவகாரம். கபில சந்திரசேன இறுதியாக பேசிய வார்த்தைகள், நெருங்கிய உறவினர்கள் வழங்கிய முக்கிய வாக்குமூலம். ஈழத்தமிழர்கள் தொடர்பில் விஜயிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. பாதிக்கப்பட்ட மக்களை நாமே நாடி சென்று சேவையாற்ற வேண்டும், வடக்கு ஆளுநர். ஒன்றிய நவீன ட்ரோன் போரின் முன்னோடிகள் வான்புலிகள், இலங்கை விமானப்படையின் முன்னாள் தளபதி புகழாரம். யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்துக்குள் நுழைகிறது புத்த சாசன அமைச்சு. யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் அமைந்துள்ள சட்டவிரோத விகாரைக்கு சிங்கள கடும்போக்குவாதிகள் சிலர் வந்து தங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடும்போக்குவாதம் 3 சிங்கள அமைப்புகளின் பிரதிநிதிகள் என அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் தங்கியுள்ளதாக போலீஸ் தகவல்களூடாக அறிய முடிகின்றது. விகாரி அமைந்துள்ள பகுதிக்குள் வலிவடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான பவானி வீதி காணப்படும் நிலையில் குறித்த வீதியை கடந்த 11ஆம் திகதிக்கு முன்னர் விடுவிக்குமாறு பிரதேச சபை விகாராதிபதிக்கு அறிவித்திருந்தது. அதன் காலக்கெடு முடிவடைந்த நிலையில் பிரதேச சபையினால் வீதியை மீட்கும் முயற்சி எடுக்கப்படும் என்ற நிலையிலேயே சிங்கள அமைப்புகளை சேர்ந்தவர்கள் வந்து தங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை வீதியை மீட்கும் முயற்சி இன நல்லிணக்கத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், சமாதான சீர்குலைவை ஏற்படுத்தும். ஆகவே அதனை நிறுத்த நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று பலாலி போலீசார் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். குறித்த வழக்கு மீதான விசாரணை கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற போது எதிர்வரும் 21ஆம் திகதி கட்டளை பிறப்பிக்கப்படும் என மன்று திகதியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் 2வது நாளான இன்றைய தினம் புதன்கிழமை அல்லைப்பிட்டியில் முள்ளிவாய்க்காலில் படுகொலையானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பரிமாறப்பட்டது. இதன்போது முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர்நீத்தவர்களின் நினைவாக அல்லைப்பிட்டி பங்கு தந்தையால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. அதோடு அல்லைப்பிட்டி சேமக்காலையில் காணப்படும் அல்லைப்பிட்டி படுகொலையின் போது படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கும் சுடர்கள் ஏற்றப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தற்போதைய பணிப்பாளர் ஷானி அபேசகரவை 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பிரதி போலீஸ் மா அதிபராக பதவி உயர்த்துமாறு நிர்வாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவுக்கு இன்று உத்தரவிட்டுள்ளது. ஷானி அபேசகர் 1986ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் போலீஸ் பரிசோதகராக தனது சேவையை ஆரம்பித்தார். அவர் 2017 செப்டம்பர் மாதம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினால் அவரது திறமை மற்றும் தகமையின் அடிப்படையிலேயே இந்த பதவி வழங்கப்பட்டது. 2019 ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து ஏற்பட்ட அரசியல் அழுத்தங்கள் காரணமாக அவர் பணிப்பாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டு காலியில் உள்ள பிரதி போலீஸ் மா அதிபரின் தனிப்பட்ட உதவியாளராக இடமாற்றம் செய்யப்பட்டார். பின்னர் 2020 ஜனவரியில் ரஞ்சன் ராமநாயக்கவின் சர்ச்சைக்குரிய குரல் பதிவுகள் தொடர்பாக அவர் பணியிட நீக்கம் செய்யப்பட்ட போதிலும் அந்த பதிவுகள் திருத்தப்பட்டவை என போலீஸ் விசாரணைகளிலேயே பின்னர் கண்டறியப்பட்டது. அவர் 2020 ஆகஸ்டில் கைது செய்யப்பட்டு சுமார் 10 மாதங்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். எனினும் அவருக்கு எதிரான வழக்குகள் பின்னர் உருவாக்கப்பட்ட கற்பனையானவை என மேன்முறையீட்டு நீதிமன்றம் குறிப்பிட்டதுடன் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கங்களின் கீழ் நடத்தப்பட்ட விசாரணைகளில் அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டது. அவருக்கு பதவி உயர்வு மறுக்கப்பட்டுமே அவரது நடத்தையினால் ஏற்பட்ட குறைபாடு அல்ல என நிர்வாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஷானி அபேசகர் தனது பணிக்காலத்தில் ராயல் பாக் கொலை, அகோலானா இரட்டை கொலை, லசந்த விக்ரமதுங்க கொலை மற்றும் பிரகி தெக்னலிகொட காணாமலாக்கப்பட்டமை போன்ற பல தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளை விசாரித்து சில குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க காரணமாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக பணிபுரிந்து வரும் நிலையில் பிரதி போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்படும் போது அவரது தற்போதைய பதவியில் மாற்றம் ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக இணைய ஊடகம் ஒன்று தகவல்களை வெளியிட்டுள்ளது.
இலங்கையின் வடகிழக்கில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்தம் அடுத்த 48 மணி நேரத்தில் இலங்கையை விட்டு விலகிச் செல்லும் போது படிப்படியாக வலுவிழக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று பிற்பகல் 2 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி தற்போது நிலவும் சீரற்ற மழையுடனான வானிலை அடுத்த 2 நாட்களுக்கு தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்கு சப்ஜகமுவு, மத்திய, தெற்கு, வடமேற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். மேற்கு சப்ஜகமுவு, மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு மேல் கனமழை பெய்யக்கூடும். பிற்பகல் 1 மணிக்கு பிறகு நாட்டின் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுள்ளது. நிதி அமைச்சகத்துக்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மாயமான சம்பவத்தினை போன்று மீண்டும் ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதனை தடுக்க மத்திய வங்கியும் நிதி அமைச்சகமும் பணியாற்றி வருவதாக மத்திய வங்கி ஆளுநர் டி ஆர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்திருக்கின்றார். மத்திய வங்கியில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போது மத்திய வங்கி ஆளுநர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நிதி அமைச்சகத்துக்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மோசடி கும்பலின் கைகளில் சிக்கிய சம்பவம் தொடர்பில் நிதி அமைச்சகம் நெருக்கமாக பணியாற்றி வருகின்றது. இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். இதன்போது மத்திய வங்கிக்கு ஏதேனும் ஒரு இடத்தில் கிராஸ் செக் செய்யும் பொறுப்பு வருகிறதா என ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். எனது வங்கிக் கணக்கிலிருந்து என் நண்பரின் கணக்குக்கு பணம் செலுத்துமாறு நான் வங்கிக்கு உத்தரவிடும் போது கணக்கு எண் சரியாக இருந்து கணனி அமைப்பு மூலமாக பணம் செலுத்தப்பட்டால் மட்டுமே வங்கி அந்த பணத்தை செலுத்த வேண்டும். அதனை மீறி அந்த உத்தரவுகளை மாற்றுவதற்கு வங்கிக்கு உரிமை இல்லை. வங்கியாளர்களுக்கு வழங்கிய உத்தரவுகளை மாற்றுவதற்கு எந்த உரிமையும் இல்லை. பணம் செலுத்தப்பட்ட பிறகுதான் அதன் உண்மையான மதிப்பு கணக்கிடப்படுகின்றது. மறுமுனையில் உள்ள கணக்கு அறிக்கையை எங்களால் சரிபார்க்க முடியாது. அது ஆஸ்திரேலியாவில் உள்ளது. மேலும் அந்த அறிக்கை சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு தான் சென்றடைய வேண்டும் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். கடற்படையின் சமூக பணித்திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை சேர்ந்த கிளிநொச்சியில் உள்ள பொறியியல், தொழில்நுட்பம் மற்றும் விவசாய பீடங்களில் பயிலும் மாணவர்களின் விடுதி வளாகத்தில் நிறுவப்பட்ட 2 நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் 2026 மே 11 அன்று திறந்து வைக்கப்பட்டன. கடற்படையின் தொழில்நுட்ப பங்களிப்பு மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நிதி பங்களிப்புடன் நிறுவப்பட்ட இந்த 2 நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உட்பட கடற்படை இதுவரை 1155 நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை நிறுவியுள்ளது. அதன்படி மாணவர்களுக்கு திறந்து வைக்கப்பட்ட இந்த 2 நீர் சுத்திகரிப்பு மையங்கள் மூலம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான கிளிநொச்சியில் உள்ள பொறியியல், தொழில்நுட்பம் மற்றும் விவசாய பீடங்களில் பயிலும் ஏராளமான மாணவர்களின் சுத்தமான குடிநீர் தேவைகளை எளிதாக பூர்த்தி செய்ய முடியும். தமிழர்கள் மீதான இனவழிப்பு நடைபெற்று 17 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று லஞ்சம் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கட்சி தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவித்துள்ளார். நேற்று கொக்கட்டிச்சோலை படுகொலை நினைவு தூபிக்கு முன்னால் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகின்ற போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற இன அழிப்பின் போது தமிழ் மக்கள் விட்ட கண்ணீர் இன்று மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் 17 வருடங்களுக்கு பின்னர் அதே மாதத்தில் கண்ணீர் விட வைக்கின்றது. அவ்வாறே தமிழ் மக்கள் மீது இன அழிப்பை செய்தவர்களை கண்டுபிடித்து சர்வதேச நீதி விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். இது தமிழர்களை பொறுத்தமட்டில் இந்த மாதம் கண்ணீர் சுமந்த மாதம். தமிழர்களுக்கு அநீதி விளைவித்ததில் மஹிந்த ராஜபக்ஷவும் ஒருவர். அதேபோன்று தமிழர்களின் இன அழிப்பில் பங்கு கொண்டவர்கள் கைது செய்யப்பட்டு தமிழர்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும் வரைக்கும் நீதி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த விசாரணை முடிவில் தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். தமிழர்களை அவர் செய்தார், இவர் செய்தார் என குற்றம் சாட்டி தமிழ் மக்கள் மீது செய்த மிக மோசமான அநியாயங்கள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். அதேபோன்று தமிழ் மக்களை கொல்வதற்காக வெளிநாடுகளில் இருந்து ஆயுதங்கள், விமானங்களை கொள்வனவு செய்வதற்காக பொய்யான கணக்குகள் காட்டப்பட்டு பெருமளவிலான பணங்கள் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக இந்த ஊழல் மோசடிகளை பலர் சந்திக்கும் நிலைப்பாடு காட்டப்படுகின்றது. ஆகவே இந்த மாதத்தில் தமிழர்கள் மீது மிக மோசமான இன அழிப்பை செய்தவர்களை கைது செய்வதையிட்டு தமிழர்கள் நிம்மதி அடைகின்றனர். அதேவேளை இந்த இனத்தின் மீது அநியாயம் செய்தவர்களை கைது செய்து தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க இந்த நாட்டின் தலைவர் முன்வர வேண்டும் என்றார்.
ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவருக்கு எதிராக விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் கொல்லுப்பட்டியாவில் உள்ள வீட்டில் இருந்து கடந்த 8ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இந்த மோசடி தொடர்பில் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தால் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுமாறு பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையின் பின்னணியில் கபில சந்திரசேனவின் உடல் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருந்தனர். கபில சந்திரசேனவின் மனைவியின் சகோதரியின் கணவரான முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வாவின் வீட்டிலேயே கபில சந்திரசேன சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா மற்றும் அவரது மனைவியிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்போது சாட்சியம் அளித்த முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா கபில பிணையில் வருவதற்கு தேவையான ஆவணங்களை சரி செய்ய நான் உதவினேன். மே 7ஆம் தேதி காலை எனக்கு அழைப்பு விடுத்து நன்றி கூறினார். அன்று மதியம் அவருக்கு மீண்டும் நீதிமன்ற பிரச்சினை இருப்பதாக கேள்விப்பட்டு அவரை எமது வீட்டிற்கு வர சொன்னேன். அன்று இரவு அவர் தனது வீட்டிற்கு சென்று மருந்துகள் மற்றும் ஜிம்மேட் ஒன்றை கொண்டு வருமாறு தனது பணியாளரிடம் கூறிய நிலையில் எதற்காக ஜிம்மேட் என்று கேட்டபோது உடைகளை தொங்கவிட அது தேவை என்று அவர் கூறினார். இரவு அவர் என்னிடம் நான் வெளியே வந்து ஒரு நாள் தான் ஆகின்றது, மீண்டும் என்னை சிறையில் தள்ள பார்க்கின்றார்களே என்று கவலையுடன் கூறினார். மறுநாள் காலை நீண்ட நேரமாகியும் அவர் கதவை திறக்கவில்லை. சட்டத்தரணியுடன் சேர்ந்து கதவை திறந்து பார்த்தபோது அறையில் தொங்கிக் கொண்டிருப்பதை கண்டேன். மருத்துவர் வந்து அவர் இறந்துவிட்டதை உறுதிப்படுத்தினார் என சாட்சியம் அளித்துள்ளார். தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கை ஏதிலிகளுக்கு இந்திய பிரஜா உரிமையை பெற்றுக் கொடுக்க தமிழக அரசாங்கம் முழு முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உறுப்பினர் வன்னி அரசு தமிழக முதலமைச்சர் விஜயிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசாங்கத்திற்கான பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வாக்கெடுப்பு இன்றைய தினம் தமிழக சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருந்தது. இதற்கான அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் ஈழத்தமிழர்கள் தம்மை தாமே ஆளும் உரிமையை தமிழக அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும். அத்துடன் தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கை ஏதிலிகளுக்கு இந்திய பிரஜா உரிமையை பெற்றுக் கொடுக்க தமிழக அரசாங்கம் முழு முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டும். இதேவேளை இலங்கை இந்திய கடற்தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வை வழங்கவும் தமிழக அரசாங்கம் முன்னின்று செயல்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களின் தேவைகளுக்காக எங்களை நாடி வர தேவையில்லை. நாமே அவர்களை நாடி சென்று சேவையாற்ற வேண்டும். அப்படி அவர்கள் தங்களது தேவைகளுக்காக அரசு அலுவலகங்களுக்கு வந்தாலும் ஒரு தடவை மட்டுமே வர வேண்டும். அவர்கள் மீண்டும் மீண்டும் அலைக்கழிக்கப்படாதவாறு அவர்களின் தேவைகளை நாம் முழுமையாக நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் என்று வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டுசுடன் பிரதேச செயலர் பிரிவில் அமைக்கப்பட்டுள்ள சமூக பராமரிப்பு நிலையத்தை இன்று உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்து உரையாற்றும் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த திறப்பு விழா நிகழ்வில் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மேத்யூ டக்வர்த்தும் விசேட அதிதியாக கலந்து கொண்டார். வருகை தந்த அதிதிகள் பேண்ட் வாத்திய அணிவகுப்புடன் அழைத்துச் செல்லப்பட்டு புதிய நிலையம் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. சிறுவர்கள், பெண்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விசேட தேவையுடையோர் என பல்வேறு தரப்பினரும் தமக்கான சேவையை பெற பல அரசு அலுவலகங்களுக்கும் பல மேசைகளுக்கும் ஏறி இறங்க வேண்டியிருந்த சவாலான நிலையை மாற்றியமைக்கும் வகையிலேயே இந்த புதிய சமூக பராமரிப்பு நிலையம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைவாக பல்வேறு நிறுவனங்களினூடாக வழங்கப்படும் சுமார் 60 வகையான சேவைகளை பாதிக்கப்பட்ட மக்கள் இனி ஒரே இடத்தில் இலகுவாக பெற்றுக் கொள்ள முடியும். அரசு திணைக்களங்களின் எல்லைகளை தாண்டி மக்களின் சேவைகளை மையமாக கொண்டு இந்த சேவைகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட மக்கள் தமது துன்ப கதைகளை ஒவ்வொரு அதிகாரியிடமும் திரும்ப திரும்ப கூற வேண்டிய நிலைமை இங்கு நீக்கப்பட்டு அவர்களின் தேவைகள் மிகவும் உணர்திறனுடன் பதிவு செய்யப்படுகின்றன. பொதுமக்களின் தேவைகளை எங்களால் நேரடியாக பூர்த்தி செய்ய முடியாவிட்டால் அவர்களை உரிய திணைக்களங்களுக்கு சரியான முறையில் வழிபடுத்திவிட வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர்களின் பக்கம் நின்று எங்கள் சேவைகளை செய்து அவர்களின் வாழ்வில் ஒரு ஒளிக்கீட்டை ஏற்படுத்த வேண்டும். இந்த நிலையம் கருணையும் செயலும் ஒன்றிணையும் இடமாகவும் எமது மீளெழுச்சியை வலுப்படுத்தும் ஒரு மையமாகவும் அமையும். இந்த முன்னெடுப்பை நினைவாக்குவதற்கு தாராளமாக ஆதரவளித்து ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கும் ஆசிய அறக்கட்டளையின் அதாவது ஏசியா பவுண்டேஷனின் தொலைநோக்கு சிந்தனைக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றார். நீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது தவறான ஆட்சேபனையை மன்றில் தாக்கல் செய்தமைக்காக வழக்கு செலவாக தலா 10,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CV சிவஞானம் மற்றும் அக்கட்சியின் பதில் செயலாளர் MS சுமந்திரன் ஆகியோருக்கும் யாழ் மாவட்ட நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது.
குறித்த கட்டளைக்கு எதிராக தான் மேன்முறையீடு செய்யவுள்ளதாக எம் ஏ சுமந்திரன் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் தெரிவுகளின் போது இலங்கை தமிழரசுக் கட்சியின் அறிவுறுத்தலுக்கு மாறாக செயல்பட்டதாக கூறி வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர் பொன்னம்பலம் ராசேந்திரன் என்பவரை கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரனால் கடிதம் ஒன்றின் மூலம் இடைநிறுத்துவதாக உறுப்பினருக்கு அறிவிக்கப்பட்டது. அதனை குறித்த உறுப்பினர் சவாலுக்கு உட்படுத்தி சுமந்திரன் தன்னை எந்த அடிப்படையுமற்ற மத்திய குழுவின் தீர்மானம் எதுவுமின்றி கட்சியிலிருந்து தன்னிச்சையாக நீக்கியதாக யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். வழக்கு விசாரணைகளின் போது மன்றில் தோன்றிய தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் குறித்த வழக்கு தாக்கல் செய்ததே தவறு என தமது ஆட்சேபனையினை எழுத்து மூலம் தாக்கல் செய்திருந்தார். அந்நிலையில் குறித்த வழக்கு நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தமிழரசு கட்சியின் தலைவராலும் செயலாளராலும் எழுப்பப்பட்ட ஆட்சேபனைகள் தவறானது என கூறி தமிழரசு கட்சியின் தலைவர் மற்றும் செயலாளர் ஆகியோர் தலா 10,000 ரூபாவை குறித்த ஆட்சேபனையை எழுப்பியதற்கான வழக்கு செலவாக செலுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளது. அதனையடுத்து வழக்கினை ஜூலை மாதம் 7ஆம் தேதிக்கு மன்று திகதியிட்டுள்ளது. குறித்த கட்டளை தொடர்பாக எம் ஏ சுமந்திரரிடம் ஊடகங்கள் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது குறித்த கட்டளைக்கு எதிராக தான் மேன்முறையீடு செய்ய உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். பல வழிகளில் உலகம் இப்போது காணும் நவீன ட்ரோன் போரில் முன்னோடியாக இருந்தது வான்புலிகள்தான் என்று இலங்கை விமானப்படையின் முன்னாள் தளபதி ஏர் சீப் மார்ஷல் ககன் புலத் சிங்களோ தெரிவித்திருக்கின்றார். கொழும்பு ஊடகம் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா வான்வெளி போரில் அதிகம் அறியப்படாத ஆனால் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பரிணாம வளர்ச்சியை கண்டது. வான்புலிகள் வான்பலம் இனி தேசிய அரசுகளின் தனித்துவமான களமாக இல்லை என்ற கருத்துக்கு ஒரு புதிய மற்றும் எதிர்பாராத பரிணாமத்தை அறிமுகப்படுத்தினர். குறைந்த உயரத்தில் செயற்படுவதற்கு ஏற்றவாறு மாற்றியமைக்கப்பட்ட இலக்கரக விமானங்களை பயன்படுத்தி அரசு சாரா அமைப்புகளால் கூட வான்வெளியில் ஊடுருவி திடீர் தாக்குதல்களை நடத்தி ஒரு மரபுசார் ராணுவத்தின் மீது உளவியல் மற்றும் பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை அவர்கள் நிரூபித்தனர். பெரும்பாலும் இரவில் தாழ்வாக பறந்து டிராடாரின் வரம்புகளை சாதகமாக பயன்படுத்தி விடுதலை புலிகள் குறைந்த அடையாள வான்வெளி போரின் ஒரு ஆரம்ப வடிவத்தை அறிமுகப்படுத்தினர். இது அரசு சாரா அமைப்புகளால் கூட வான்வெளியை கைப்பற்ற முடியும் என்ற ஒரு சக்தி வாய்ந்த பாடமாக அமைந்தது. மிக முக்கியமாக இது வான்வெளி போரில் செலவு சமச்சீரின்மையை தர்க்கத்தை அறிமுகப்படுத்தியது. மலிவான தாக்குதல் கருவிகள் தாக்குபவர்கள் தங்கள் ஆரம்ப திறனுக்காக செலவிடுவதை விட தற்காப்பவர்களை எதிர் நடவடிக்கைகளுக்காக மிக அதிகமாக செலவிட செய்யும் நிலையை ஏற்படுத்தியது. பல வழிகளில் இதுவே உலகம் இப்போது காணும் நவீன ட்ரோன் போரின் ஒரு முன்னோடியாக இருந்தது என்றும் இலங்கையின் முன்னாள் விமானப்படை தளபதி அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ள யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையம் தொடர்பான நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தை நிறுவுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த அனுமதி வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022 பிப்ரவரி 21ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் அங்கீகாரத்தின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்தை பராமரித்து முன்னெடுத்து செல்லும் நோக்கில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்பட்டிருந்தது. குறித்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் கலாச்சார மத்திய நிலையத்தின் செயல்பாடுகள் மற்றும் நிர்வாகம் தொடர்பான தீர்மானங்களை எடுப்பதற்காக ஒருங்கிணைந்த முகாமைத்துவ குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. மேலும் திட்ட நிர்மாண பணிகள் முழுமையாக நிறைவடைந்த பின்னர் கலாச்சார மத்திய நிலையம் இலங்கை அரசாங்கத்தினூடாக யாழ் மாநகர சபைக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதும் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மத்திய நிலையத்தின் முகாமைத்துவ நடவடிக்கைகளை முன்னெடுக்க நம்பிக்கை பொறுப்பு நிதியம் ஒன்றை உருவாக்குவதற்கு சம்பந்தப்பட்ட தரப்புகள் இணக்கம் தெரிவித்துள்ளன. இதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள நம்பிக்கை பொறுப்புறுதி வரைவு ஆவணத்துக்கு சட்டமா அதிபரின் அனுமதியும் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்தின் நிர்வாகம் மற்றும் முகாமைத்துவ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளும் வகையில் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தை நிறுவ அமைச்சரவை அதிகாரப்பூர்வ அனுமதி வழங்கியுள்ளது. இதேவேளை இந்த நடவடிக்கையின் மூலம் இதுவரை தனித்துவமான நிர்வாக அமைப்பின் கீழ் இயங்கிய திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையம் இனி நம்பிக்கை நிதியத்தின் ஊடாக புத்த சாசன அமைச்சின் கண்காணிப்புக்குள் கொண்டுவரும் சூழல் உருவாகியுள்ளது.